ஜல்லிக்கட்டினுடைய பிரதான கிராமங்கள் வாடிவாசல்கள் அமைந்திருக்கின்றன. மதுரையில் காலம் காலமாக இந்த ஜல்லிக்கட்டு, அதுவும் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட ஜல்லிக்கட்டுகள் மதுரையை சுற்றிதான் நடக்கின்றன. அந்த பகுதியில் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக நடந்து வருகின்றது. கிராம மக்களே ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அலங்காநல்லூர் பகுதியில் மதுரையிலிருந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கின்றது, அங்கு இந்த நள்ளிரவிலும் போராட்டம் என்ன மாதிரியாக நடந்து வருகின்றது, நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய களத்திலிருந்து அந்த கள சூழலை விளக்குங்கள். இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் என்பது வலுப்பெற்று நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மாணவர்கள் மற்றும் பிற சமூக வலைதளங்களின் மூலமாக இணைந்த நண்பர்களும் சரி, மற்றபடியான சமூக ஆர்வலர்களும் இணைந்து இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஒருமித்த குரலோடு நன்றி தெரிவித்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் தமுக்க மைதானத்தினுடைய ஒரு முனையில் இதற்கு முன்னதான நேரலையில் பார்த்தோம். தற்போது அந்த முனையினுடைய மறுபகுதியில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒருமித்த குரலோடு தற்போது இந்த பகுதியில் இணைந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் முக்கியமாக தங்களுடைய ஒருமித்த குரலோடு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணி என்றும் பாராமல் இரவென்றும் பாராமல் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நேரலையில் நம்மோடு அவர்கள் பேசுவதற்காக இணைகிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு நாம் பேசலாம். நிறைய இளைஞர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமாக நாம் பேசலாம். வணக்கம். தொடர்ச்சியாக நீங்க இந்த போராட்டத்தில் பல நாட்களாக ஈடுபட்டு வரீங்க. அலங்காநல்லூர் ஆகட்டும், இந்த மதுரை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாலமேடு, மற்றபடியா அவனியாபுரம் எல்லா இடத்துங்களையும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடக்கு. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் முதலமைச்சர் போய் பிரதமரை சந்திச்சாரு. ஆனா பிரதமர் வந்து தற்போதைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. இதனுடைய காரணமா இன்னைக்கு நம்ம மதுரையில ரயில மறிச்செல்லாம் இளைஞர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டங்களை எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டத்தினுடைய உரங்கமா உங்களுடைய பங்கு எப்படி இருக்குது? இது வந்து மக்களோட ஒற்றுமையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தமிழ் மக்கள் ஒன்று கூடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் விவசாயம், எங்கள் விவசாய மக்களுக்காண்டி நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம். இந்த போராட்டம் அவ்வளோ சீக்கிரமாக ஓயாது. எங்களை மோடி ஆகட்டும், இங்கே இருக்க முதல்வர் ஆகட்டும், ஏமாத்துறன்னு மட்டும் நினைக்க முடியாது. இங்கே இருக்க ஒவ்வொரு இளைஞரும் தன் குடும்பத்தை விட்டு வீடு வாசலை விட்டு இங்கே வந்திருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். எத்தனை நாளாலும் சரி, எத்தனை மாதம் ஆனாலும், எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டை வெளியேற்றிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போவோம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மட்டும்தான். இது எந்த ஒரு அரசியலமைப்போ எந்த ஒரு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் உள்பட எல்லாமே இங்கே தங்கியிருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. வாடிவாசல் மாடு வெளியே வர்ற வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டு வாசலுக்கு போக மாட்டோம். வாடிவாசலில் தங்களுடைய காளைகளை அவிழ்த்து விடும் வரை தங்கள் வீடுகளுக்கு செல்லுவதில்லை. அதுவரை இந்த தமுக்க மைதானத்திலே ஒன்று திரண்டு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் பேசலாம். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பணி, அதாவது உங்களுடைய பங்கு இந்த போராட்டத்தில் எத்தனை நாட்களா நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறீங்க? இந்த இளைஞர்களுடைய எழுச்சியை ஒரு சிறுவராக இந்த இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் 3 நாளாக இங்கேயே தான் இருக்கோம். வீட்டுக்கெலாம் போகிறதில்ல. காலேஜெலாம் லீவ் போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கப்புறம் தான் காலேஜுக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். இதே போன்று இன்னும் பல இளைஞர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். தொடர்ச்சியாக நீங்க உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஒரு இந்திய பிரதமர் உச்ச நீதிமன்றத்தை மதிக்காமலே அவர் காசு அறிவிப்பாராம் செல்லாதுன்னு. அது உச்ச நீதிமன்றம் ஏற்காதான். ஒரு ஜல்லிக்கட்டை அவர் ஏற்க இது பண்ண மாட்டாராம். அது உச்ச நீதிமன்றம் தான் முன்னுரிமை இது பண்ணணுமா, இவர் பண்ண மாட்டாராம். அப்பனா காசு மட்டும் செல்லாதுன்னு இவர் அறிக்கை விடலாமா? அப்பனா அது உச்ச நீதிமன்றம் போய் தீர்ப்பு வராதா காசு செல்லாதுன்னு? அது கட்டாயம் இவர் கட்டாயம் மோடி நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு ரூபாயை செல்லாதுன்னு அறிவிக்கிறாரு. ஒரு ஜல்லிக்கட்டை அவுத்து விடலாம் அப்படின்னு அவர் அறிவிக்கலாம். அது உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லுகின்றாரு. அது என்னைக்குமே செல்லாது. எப்படி இருந்தாலும் தமிழை எந்த இதுலையும் தோக்க மாட்டாங்க. தமிழன் என்னைக்கு வீர விளையாட்டு வாடிவாசல் அவுத்தே தான் தீர்வோம். தமிழை என்னைக்கும்
தோக்க மாட்டேன். நிச்சயமாக தொடர்ந்து இந்த இளைஞர்களுடைய கருத்துக்களை நாம் பார்த்து வருகிறோம். தாங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், வாடிவாசலில் காளைகள் செல்வதற்கான வழிவகைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்போதுதான் தங்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க முடியும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு அவர்கள் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு பல தரப்பினரும் ஆதரவு தந்தும் கொண்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறதே ஒழிய குறைந்ததாக இந்த களத்தில் பார்க்க முடியவில்லை. இதுதான் நள்ளிரவிலும் கூட இருக்கக்கூடிய கள யதார்த்தமாக இருக்கிறது. தேவேந்திரன், ஆல்வின், கல யதார்த்தங்களை தெரிவிச்சிருந்தீங்க. அங்கே இளம் பெண்கள், குழந்தைகள் குடும்பத்தோடு எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய போராட்ட நிலவரங்களை சொல்லுங்கள். அவங்களுக்கு உதவியாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்பட்டு இருக்கு? குறிப்பாக மற்ற நகரங்களில், திருச்சி, சென்னை போன்ற நகரங்களில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது சில சமூக அமைப்புகள் எல்லாம் அவங்களுக்கான ஆதரவுகளை, உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை கூட செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி மதுரை களத்தில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அருகிலிருந்து என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கின்றது பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் போராடக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவாக பெண்களும் தங்களுடைய குடும்பத்தினரோடும் கை குழந்தைகளோடும் இந்த தமுக்க மைதானத்திலே குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த பணியிலும் கூட தங்களுடைய சிறு குழந்தைகளை கையில் வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையையும் பார்க்க முடிந்தது. இப்படி கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தேவையான, அதாவது இரவில் அவர்கள் தங்களுடைய உடல் வாகைகளை பொறுத்து அமைத்துக் கொள்வதற்கு ஏற்றார் போல அவர்களுக்கு தேநீர் அளிப்பதாக இருக்கட்டும், மற்றபடியான உணவுகளை அளிப்பதாக இருக்கட்டும், இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தன்னார்வத்தோடு பலரும் இங்கு வந்து அவர்களுக்கு உணவோ மற்றபடியான சிற்றுண்டுகளோ வழங்கி வருகிறார்கள். இது ஒரு புறம் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலாகவும் இந்த இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருவதாகவும் இருந்து கொண்டிருக்கிறதை இந்த களத்தில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது இது ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்றும் பல தரப்பினரும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக பல நாட்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு மீண்டும் நாம் பேசலாம். நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தாங்க? அதாவது ஒரு உணவு ஆகட்டும், மற்றபடியான தேவைகள் ஆகட்டும், யாரெல்லாம் உதவி செய்யறாங்க? பெண்களுடைய பங்கு இந்த போராட்டத்தில் நீங்க எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? டெஃபினெட்லி சார், பெண்கள் இல்லாம இன்னைக்கு வந்து மெயினா இல்லை சார். பெண்கள் ஃபர்ஸ்ட் சார், பெண்கள் ரெண்டாவது, இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே மெயின் சார். இளைஞர்கள் மாணவர்கள் இல்லாம இன்னைக்கு சப்போர்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடி கட்டி பழக சார். எல்லா தமிழை வந்து இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்ட வேடிக்கைன்னா தமிழை தான் மொத்தமாக கூடிங்க சார். இங்கே சார், இந்து முஸ்லீம் எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா இருக்க சார். அதுதான் சார் வெற்றி எங்களுக்கு. ஆனா இந்த ட்ரெயினை நீங்க நிப்பாட்டிங்க, மத்திய அரசு என்ன வேணா நினைச்சிட்டு போங்க, நாங்க என்ன வேணா செய்வோம். ஆனா இந்த தமிழை மட்டும் நீங்க அசிங்கப்படுத்தி நினைச்சீங்க, தமிழை உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இளைஞர்களை மத்திய அரசு கைவிரித்து இருக்கக்கூடிய இந்த நிலையில அடுத்த கட்டமா எது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கணும், எவ்வளவு விரைவா அந்த ஜல்லிக்கட்டை முன்னெடுக்கணும் நீங்க கோரிக்கை விடுக்கிறீங்க அரசுக்கு? இது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றியே தீர வேண்டிய ஒரு பிரச்சனை. இது எங்களோட அடையாளம், இது எங்களோட உரிமை, இது எங்களோட ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுங்க. இது ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்தாமல் விடவே மாட்டோம். இதுக்கான எந்த வகையான போராட்டமும் எத்தனை கட்டத்துக்கு போனாலும், எத்தனை நாட்கள் நீண்டாலும் இதுக்கு நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம். இது உணவாக இருந்தாலும் சரி, இதுக்கு மற்றபடி எந்த ஒரு இதாலும் சரி, இங்கே நடத்திக்கிட்டு இருக்க எங்கள் இளைஞர்களோட ஒற்றுமை மூலியமாக அது எல்லாமே எங்களுக்கு தீர்வாக கிடச்சிட்டு இருக்கு. நிச்சயமாக நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்படி, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நாங்களும் மாடுகள் 4 வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைலேருந்து பச்சை குழந்தை மாதிரியே பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்திலேருந்து ஈடுபட்டுருக்கோம். அதிகமாக வந்து குழந்தைகள நாங்கள் இந்த மாடுகளை பார்த்துட்ருக்கோம். அதை நாளைக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும். மோடி மீண்டும் தொடரும். நிச்சயமாக இந்த இடத்தில் மற்ற சில இளைஞர்களும் இணைந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் அதிகமான அளவிற்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். நீங்க சொல்லுங்க, அரசுக்கும் சரி மத்திய மாநில அரசுகளினுடைய செயல்பாடுகளை இந்த போராட்டம் தொடங்கினதுல இருந்து மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இன்னும் எது போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும்? மக்களை ஏமாற்றாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சில
ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இப்போ பதிவு செஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் சார். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் இப்போ வந்து பதிவு செய்யலையா சார். ஏன்னா வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் நம்ம போராடுறோம். இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. இன்னைக்கு காலையில் கூட போய் பேசியிருக்காங்க, மோடி போய் பேசினா என்ன சொல்கிறாங்க, அவங்களோட சைட்லேருந்து ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, தமிழக அரசுக்கு நாங்கள் ஆதரிப்போனே சொல்கிறாங்களோ இல்லையே அதுக்குண்டான தீர்வோ ஒரு கருத்தோ அவங்க வந்து முன்வைக்க மாட்டேறாங்க. அவங்க பேச வேண்டிய விஷயங்கள் என்ன வேணும், எங்களால் முடியும், நாங்கள் ஒரு புது சட்டத்தை வந்து இதுக்கான ஒரு புது சட்டத்தை எங்களால் கொண்டு வர முடியும்னு அவங்க சொல்ல மாட்டேறாங்க. ஒரு ரூபாய் நோட்டுக்கு அவங்க கொண்டு வர ஒரு சட்டத்தை வந்து அவங்க வந்து ஏன் இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வர மாட்டேறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எத்தனாயிரம் பேர் இதுக்காண்டி நாங்கள் போராடுறோம் வைக்கிறோங்கிறது அவங்களுக்கு சுத்தளவுக்கு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் தமிழ் இனத்தை காக்கிறக்காண்டி எத்தனாயிரம் இளைஞர்கள் சுற்றி நிற்கிறாங்க. இந்த மதுரையில் போய் மதுரைன்னு சொல்ல முடியாது, பொதுவாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா நம்மளோட போராட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அவங்க பார்க்கவே மாட்டேறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மார்ச் 31ஆம் தேதிக்கு மேலே அந்த பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டு யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து கைது செய்யப்படணும். புது சட்டத்துக்கு வந்து அவங்க ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு அவங்க அனுப்பிச்சிட்டேங்கிறாங்க. அந்த சட்டத்தை வந்து நம்மளுக்கு முன்னாடி இப்போ ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போராட வேண்டிய விஷயத்தில் அந்த ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து அவங்க சேர்க்க மாட்டேறாங்க. நாங்கள் இதைத்தான் முன்வைக்கிறோம். நாங்கள் என்ன போராடுறோம், ஏன்னா அடிக்கிறாங்க, திரும்ப நம்மளால் அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. இதுவே ஆந்திராவில் நடக்குது, ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகாரன் ஏன் தண்ணி திறந்து விட மாட்டேறாங்க, அதை யாரும் கேட்க மாட்டேறாங்க. நம்மளுடைய கருத்துக்களை அவங்க கேட்கல. நம்ம இன்னமும் எங்களுடைய போராட்டம் இதற்கு மேலவும் வலுவடையும் தான் எங்களுடைய போராட்டம். நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், எங்களோட போராட்டம் இதுக்கு மேலே வலுவடையுமே ஒழிய இதுக்கு மேலே நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் எங்களோட போராட்டம் முடிவடும். தடை நீங்கள் வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கும், அது போக இந்த வருஷம் மட்டும் ஜல்லிக்கட்டு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? இந்த அரசு வந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? இந்த போராட்டத்தில் நீங்கள் எத்தனை நாளாக கலந்துகிட்டு இருக்கிறீங்க? நான் கடந்த 2 நாட்களாக இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டு வந்து எங்களோட பாரம்பரியம், எங்களோட உரிமை. என்னோட பாட்டேன் முப்பாட்டேன், என்னோட தாத்தேன், என்னோட பூட்டேன் முதற்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டில் வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு வளர்க்குற குடும்பம் தான். எங்களோட மாடு இன்னும் முடிய எங்கள்கிட்ட மாடு இருக்குது. அந்த மாடு வந்து இன்னும் முடிய பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் 50 மாடு இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு மாடு தான் இருக்குது. ஒரு பசு மாடும் ஒரு ஜல்லிக்கட்டு மாடும் தான் இருக்குது. அந்த மாடை பூரா அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறது கடைசி கட்ட மாடு எங்களோட ஜல்லிக்கட்டு மாடு மட்டும்தான். அந்த ஜல்லிக்கட்டு மாடும் இன்னும் முடிய அந்த எல்லா மாட்டுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அந்த ஜல்லிக்கட்டு மாடுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து கிராமங்களில் நாங்கள் பாதுகாத்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாட்டை எந்த விதத்திலும் துன்புறுத்து கிடையாது. எங்களோட விவசாய நிலங்களில் எங்களோட மாடு கோயில் மாடு வந்து அந்த விவசாய நெல்லுகளை அடித்தா கூட அதை அடித்து கூட விரட்ட மாட்டோம். திருட்டு போது முடிஞ்ச அளவுக்கு பற்றி விட்டுட்டு அதோட பாதுகாப்போடு தான் இருப்போம். இன்றைக்கி அந்த காடு ஜல்லிக்கட்டு மாடை வந்து அந்த காளையை ஜல்லிக்கட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடி இருப்போம்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கிராமமே சேர்ந்து தான் அந்த காளையை அடக்கி அந்த காளையை சுற்றி இது பண்ணி கயிறு போட்டு அதே ஒரு வீர விளையாட்டாக தான் அந்த கிராமத்துலேருந்து அந்த மாடை பிடிச்சிட்டு போகும்போது நான் 2 பக்கம் கயிறை போட்டு 4 இளைஞர்கள் சேர்ந்து தான் அந்த காளையை அந்த ஜல்லிக்கட்டில் போய் அவுத்து விட முடியும். சாதாரணமாக அந்த மாடை பிடிச்சிட்டு போகிற கூட ஒரு கிராமம் சேர்ந்து தான் பிடிச்சிட்டு போகும். அந்த அளவுக்கு பாடுபட்டு அந்த மாடை பிடிச்சிட்டு போவோம். அந்த மாடு முடிச்சுக்கிறேன். அந்த மாடு வாடி வாசல்ல அவுத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த மாடு வீடு வந்து சேர்ற வீட்டு குடும்பமே தூங்காதுங்க. அந்த மாடு வந்து அவுத்து விட்டு எங்கிட்டாவது வெளியில போயிடும், காணா போயிடும். அந்த குடும்பமே தேடும், அந்த கிராமமே தேடும். மாடு என்னைக்கு வீட்டுக்கு வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு சாமி கும்பிட்டு பூஜை நடத்திட்டு வழிபாடுலாம் பண்ணிட்டு அன்னைக்கு தான் எங்களோட ஜல்லிக்கட்டு நிறைவடைஞ்சதா எல்லாரும் சந்தோஷமா ஒரு ஆத்மார்த்தமா வந்து நாங்கள் கிராமத்து மக்கள் அப்படி ஒரு பாடுபட்டு வளர்த்த மாடை நாங்கள் வதைக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவன்டா அந்த பீட்டா வந்து தடை பண்ணுன்றாங்க. இன்னைக்கு வேண்டா இவர் மோடி வந்து பேசாம இருக்காரு, நம்ம பன்னீர்செல்வம் ஒண்ணுமே பேசாம இருக்காரு, சசிகலா சின்னம்மான்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் இருக்காங்க. என்ன பண்ணாங்க இன்னைக்கு சின்ன வாயத்தை அலோட் பண்ணாங்களா? எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய பங்கு என்னவா இருக்குது? நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? நாங்க 3 நாளா இங்க தமுக்கத்துலாம் தூங்காம தான் இருக்கோம். காலேஜ்லாம் 3 நாளுமே எங்களுக்கு காலேஜில் வந்து பர்மிஷன் கிடையாது. நாங்களா ஆப்ஷன் தாங்க வந்து கலந்துக்கிறோம். காலேஜுக்கெலாம் எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. நாங்களாம் காலேஜை ஆப்சண்ட் ஆகிட்டு தான் வந்து இங்கே 3 நாள் போராட்டத்தில் இருக்கோம். 3 நாள் நாங்கள் தூங்குறது கிடையாது. அதனால் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி தருமா? நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து, தங்களுக்கு விரைவாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும்தான் அவர்கள்